சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. வருமான வரி தாக்கல் செய்ய செப்டம்பர் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு. ஜூலை 31ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல். தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பதிவாகும். ஜூன் முதல் செப்டம்பர் வரை நாடு முழுவதும் 108% பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுப்பு. நெல்லை தேனி தென்காசியில் மிக கனமழையும், திருப்பூர் திண்டுக்கல் கன்னியாகுமரியில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. கோவை நீலகிரியில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி துணை முதலமைச்சர் உதயநிதி ஆலோசனை. சென்னை புறநகரில் மழைநீர் தேங்க வாய்ப்புள்ள 966 இடங்களில் தூர்வாரும் பணிகளை தீவிரப்படுத்த அறிவுறுத்தல். நீலகிரியில் 3வது நாளாக தொடரும் கனமழை. உதகை கல்லட்டி மற்றும் மசனகுடி சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு. அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு தடை. கேரளாவில் உள்ள 9 மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட். நாளை வயநாடு கண்ணூர் கோழிக்கோடு மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை. கேரளாவில் கனமழை பெய்து வரும் மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அபாய பகுதிகளில் உள்ள மக்களை வெளியேற்ற நடவடிக்கை. தமிழ்நாட்டில் புதிய வகை கொரோனா கண்டறியப்படவில்லை. தினமும் 15 பேருக்கு தொற்று ஏற்படுவதாகவும் பொது சுகாதாரத்துறை விளக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லி தரத்தை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை. இபிஎஸ்க்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. அதிமுக ஆட்சியில் நடந்த அவலங்களை எடுத்துச் சொல்ல நேரம் போதாது. அரைத்த மாவையே இபிஎஸ் அரைத்துக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி. சென்னையில் தவேகாவினர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை சுட்டிக்காட்டி அக்கட்சியின் தலைவர் விஜய் விமர்சனம். மகளிருக்கு திமுகவினரிடமிருந்தே பாதுகாப்பு இல்லை என விஜய் கடும் தாக்கு. காவல்துறை வாயிலாக அராஜகத்தை கட்டவிழ்த்துவிடும் போக்கை
ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திட்டவட்டம். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக முதலமைச்சர் மாற்றி வருவதாக விஜய் காட்டம். மகளிருக்கு எதிரான அராஜக நிலை தொடர்ந்தால் சட்ட போராட்டமும் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. இரட்டை இலை தொடர்பான விசாரணை முடிவுக்கு வரும் வரை மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் படிவத்தில் இபிஎஸ் கையெழுத்திட தடை விதிக்க வேண்டும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் சூரியமூர்த்தி என்பவர் மனு தாக்கல். மாநிலங்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கும் அதிமுக வேட்பாளர்களை ஏற்கக்கூடாது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு வழங்கினார். சேலத்தில் விசாரணைக்கு சென்ற நபர் உயிரிழந்த விவகாரம். 7 காவலர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது மனித உரிமை ஆணையம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து ராயப்பேட்டை போலீசார் விசாரணை. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேரோடு சாய்ந்து விழுந்த மரம். வளாகத்தில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் சேதம். திருச்சி மாநகராட்சியுடன் குண்டூர் ஊராட்சியை இணைப்பதற்கு முன்பாக கிராம மக்களின் எதிர்ப்பு மனுக்களை பரிசீலிக்க வேண்டும். தமிழக ஆளுநரின் செயலாளர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருச்சி கோவை விமான நிலையங்களின் அனுமதிக்கப்படாத புகைப்படங்களை பதிவேற்றம் செய்த விவகாரம். 7 எக்ஸ் தள பக்கங்களை முடக்கம் செய்து காவல்துறை நடவடிக்கை. திருச்சி மாவட்டம் துபாக்குடி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள். மாதாந்திர சுங்க கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம். கோவை மாவட்டம் அத்திப்பாளையம் பகுதியில் யாசகம் கேட்பது போல் கொள்ளை. 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்தது வடமாநில பெண்கள் கைவரிசை. ஏற்காடு மலர் கண்காட்சியை காண குடும்பத்தினருடன் குவியும் சுற்றுலா பயணிகள். பூத்து குலுங்கும் வண்ண மலர்களின் அருகில் நின்று செல்ஃபி எடுத்து உற்சாகம். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண்ணின் கருவை கலைக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. கருவை கலைக்க முடியாது என்றால் அந்த தகவலை மனுதாரருக்கு தெரிவிக்கவும் ஆணை. ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் நிலச்சரிவு. ராட்சத பாறைகள் சாலையில் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தால் விசா ரத்து. அமெரிக்காவின் உத்தரவால் மாணவர்கள் அதிர்ச்சி. ஐபிஎல் தொடரின் குவாலிஃபயர் 1 போட்டிக்கு தகுதி பெறுமா பெங்களூரு அணி. இன்றிரவு லக்னோவுடன் பலப்பரீட்சை.
மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் சிலம்பரசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் ஓ மாரா பாடலின் லிரிக்கல் வீடியோ வெளியானது. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.